விஜயுடைய குணத்தை நான் சொல்கிறேன் கேட்டுக்கங்க. வந்தீங்கன்னா வாங்க செங்கோட்டையன் இது பண்ண உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அவள் தான் போய்ட்டு வரீங்களா, அவள் தான். மறுநாள் பேசினார்னா கம்முன்னு கேட்டுன்னு இருப்பாப்ல விஜய். அவருக்கு என்ன பயன்னா நம்ம எதாவது பேசி செங்கோட்டையன் எதாவது தப்பாக நினச்சிக்க போகிறாருன்னு இருக்கும். 3வது நாள் செங்கோட்டையெல்லாம் காண்டாக்டே பண்ண முடியாது. பனையூர்னு ஒரு ஆஃபீஸ் வச்சுக்கிறாங்க, கட்சி ஆஃபீஸ் தலைமையிடம் இது. பனையூர் தான். கதவு திறந்தானே இருக்கணும். அறிவாலயம் போங்க கதவு மூடியாக இருக்குது, கமலாலயம் போங்க மூடியாக இருக்குது, எம்ஜிஆர் மாளிகை போங்க மூடியாக இருக்குது, தாயகம் போங்க, சத்தியமூர்த்தி பவன் போங்க மூடி இருக்குதா? இது மட்டும் ஏன் மூடி வச்சுக்கிறீங்க? யார் உங்களை வந்து கட்சி தொண்டர்கள் யாரை பார்க்க முடியும்? தலைமை நிலைய செயலாளர் அவங்களாம் இருக்காங்கல்ல, கட்சி நிர்வாகிகள் எல்லாம் டெய்லி வந்துட்டு போகிற இடம் அதுவாக தானே இருக்கணும். இன்றைக்கி எதுவாக இருக்குது? எல்லாம் போர் அடிச்சு போய் ஆதவர்ஜுன் ஆஃபீஸுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. இவரன் 3-4 நாள் அப்படி சுற்றி பார்த்தாரு, என்னடா அது யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி இப்படின்ட்டு. மொதல் நாள் மட்டும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தப்போ பெருசாக வரவேற்பு கொடுத்தாங்க, அதோட தூக்கி போட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணுறது? என்ன சார் வயசானவங்கலாம் ஒரு வயசான நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சார், ஒரு வயசான ஒரு தாவேகா துண்டு போட்டு செங்கோட்டையனை பார்க்க போயிட்டு இருக்காரு. அவர் இந்த இவருக்கு இந்த ரிப்போர்ட்டருக்கு துண்டை போட்டு விட்டு கூட அவர் தாடினே வந்தாங்கல்ல, அந்த கதை தான் பெருசு போட்டுக்காருன்னுவாங்க. சரி சரி போடு அடிச்சிட போகிறேன் அப்படின்னு போட்டு அவரையே காலவாரி விட பார்த்தாங்க. அதை விட்டுருங்க. இப்போ செங்கோட்டையன் நம்ம எங்கே போகிறது அப்படின்னாரு. உடனே யாருக்கா ஃபோன் பண்ணி கேட்டிருப்பாரு, சார் எங்களுக்கே போக்கிடும் இல்லை, எங்களுக்கு போர் அடிக்குதுன்னா நாங்கள் போய் ஒன்றா சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற இடம் ஆதவர்ஜுன் ஆஃபீஸு, அங்கே போய்டுவாங்க, நீங்களும் அங்கே வந்துடுங்க. அங்கே உட்காந்து கூட்டம்.